2026 அதற்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரப்பவே நீங்க பாத்துட்டீங்க. முதல்வரோடு அமர்ந்திருந்த 2 அமைச்சர்கள் பேரவை நடக்கும் போதே வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள், அமைச்சர்களாக இல்லாமல் வெறும் எம்எல்ஏக்கள் என்றால் இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கு பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் என்பது குறித்து தன்னுடைய விளக்கத்தை, தங்களுடைய பெருமை எல்லாம் அழகாக எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் இந்த திராவிட மாடல் என்பது எப்படி ஊழல் மிகுந்த அமைச்சர்களாலும் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படுகின்ற தண்டிக்கப்படுகின்ற அமைச்சர்களாலும் நிரம்பி இருக்கிறது என்பதையும் அவர் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மீது இத்தனை வழக்குகள், இத்தனை நீதிமன்ற தீர்ப்புகள்? இவையும் திராவிட மாடலுடைய ஒரு அங்கமா? அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் 26 பார்ட் 2 என்பது. ஆனால் பார்ட் 1 ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்திருக்கு. சில நல்ல தீர்மானங்களையும் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கு காலனி என்கின்ற வார்த்தையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நான் குறிப்பிட்டேன். வெறும் வார்த்தை விளையாட்டினால் சமத்துவம் வந்துவிடாது. ஏனென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சமத்துவபுரம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சமத்துவபுரம் வந்ததற்கு பின்பாக ஜாதிய கொடுமைகள் தமிழகத்தில் மாறிவிட்டதா? இந்த ஆட்சி காலத்தில்தான் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வேங்கை வயல் மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. அதனால் வெறும் வார்த்தை விளையாட்டிலே கவனத்தில் வைக்காமல் நான் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன், 100 ஆண்டுகளை தொட்டிருக்கின்ற RSS இயக்கம் ஆக்கப்பூர்வமாக தீண்டாமைக்கு எதிராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. RSS தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் 100ஆண்டு விழா செய்தியாக இந்த நாட்டிற்கு சொல்லியிருப்பது, ஒவ்வொரு கிராமத்திலேயும் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான வழிபாட்டு தலங்கள், மயானம், பொதுவான நீர்நிலை. இந்த இலக்கினை நோக்கி RSS மட்டுமல்ல, RSS ஐடியாலஜியில இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதையே எங்களுடைய அரசியல் செய்தியாகவும் பாஜக எடுத்துக்கொள்கிறது. நான் அதை பற்றி எல்லாம் கருத்து சொல்ல விரும்பல. ஏனென்றால் கட்சி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நாங்க வேலை செஞ்சு பழகினவங்க. இன்னைக்கு நேத்துல ஸ்டூடெண்ட் காலத்திலிருந்து நாங்க அப்படிதான். அதனால அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை. என்னுடைய கருத்து எல்லாமே என்னோட கருத்து, தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் அடுத்த கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது எத்தனை பேர் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் யோசிக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.